இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது திண்ணை டு சென்னை. வழங்குவதற்காக சென்னையிலிருந்து அனுஷ்யாவுடன் சேலத்திலிருந்து ஐஸ்வர்யா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போக்குவரத்து ஊழியர்களுடன் நாளை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும். MR விஜயபாஸ்கர் அறிவிப்பு. சட்டப்பேரவையை கூட்டி தமிழக பிரச்சினைகளை விவாதிக்க வேண்டும். மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். தமது தந்தைக்கு நெருக்கடி கொடுக்கவே சிபிஐ சோதனை நடத்தப்படுகிறது. ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் தெரிவிப்பு. காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்க பாஜக முயற்சிக்கின்றது. ப. சிதம்பரம் வீட்டில் நடத்தப்பட்ட சிபிஐ சோதனை குறித்து பீட்டர் அல்போன்ஸ் கருத்து. அரசியலுக்கு வந்தாலும் பாஜகவிற்கு வந்தாலும் ரஜினியை வரவேற்போம். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு. தமிழக அரசியலில் நிலவி வரும் பரபரப்பான சூழலுக்கிடையே திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் 2 முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அனைத்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி திமுக தலைவர் கருணாநிதிக்கு நடைபெறவுள்ள வைர விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்தும் தமிழக பிரச்சினைகளை குறித்து விவாதிக்க சட்டப்பேரவையை கூட்டுமாறு முதலமைச்சர், பேரவைத் தலைவர், ஆளுநர் ஆகியோரை வலியுறுத்தியும் 2 தீர்மானங்கள் நிறைவேற்றின. இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் துரைமுருகன், மா. சுப்பிரமணியன், ஜே. அன்பழகன் உள்ளிட்ட 89 பேர் பங்கேற்றனர். தமிழகத்தில் சட்டப்பேரவை கூட்டினால் ஆட்சி நிலைக்குமா என்ற சந்தேகம் ஆளும் கட்சிக்கு ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் சட்டப்பேரவை கூட்டி தமிழக பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். முறையாக நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பினாமி ஆட்சி சட்டமன்றத்தை கூட்டினால் ஒருவேளை தொடர்ந்து ஆட்சி இருக்குமா என்கிற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்தின் வீடுகளில் சிபிஐ சோதனை நடைபெற்றது. ப. சிதம்பரம் மத்திய நிதியமைச்சராக இருந்தபோது வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு செய்துள்ளதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. மேலும் ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் INX மீடியா நிறுவனத்திடமிருந்து பணம் பெற்றதாகவும் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ப. சிதம்பரத்தின் வீடு மற்றும் டெல்லி, நொய்டா, காரைக்குடியில் சோதனை நடந்தது. இதேபோல் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்தின் வீட்டிலும் சிபிஐ சோதனை மேற்கொள்ளப்பட்டது. 10 சிபிஐ அதிகாரிகள் மூலம் இந்த சோதனை நடத்தப்பட்டது. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தனது வீட்டிலும் தனது தந்தை வீட்டிலும் மத்திய அரசு சிபிஐ சோதனை நடத்தப்படுவதாக கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது தந்தை ப. சிதம்பரத்திற்கு நெருக்கடி கொடுக்கவே இந்த சோதனை நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். அரசியல் காரணத்துக்காக காழ்ப்புணர்ச்சி மீது என் மீது இந்த ரெய்ட் நடக்கிறது. எந்த ஒரு ஆவணத்தையும் அவர் கைப்பற்றவில்லை. எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவனால் நிரூபிக்க முடியாது. எந்த குற்றமும் நான் செய்யவில்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்த மத்திய சர்க்கார் என் தந்தை மீது அவருடைய குரலை நசுக்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை எடுத்துக்கொள்கிறார். இந்த நிலையில் சிபிஐயை பாஜக அரசு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு பழிவாங்கும் நோக்கில் ப. சிதம்பரம் வீட்டில் சோதனை நடத்துவதாக தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் K.R. ராமசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம்
உள்ள ப. சிதம்பரம் வீட்டிற்கு வந்த ராமசாமி செய்தியாளர்களை சந்தித்த போது மத்திய மாநில அரசுகள் இணைந்து கொண்டு சதி செய்வதாக கூறினார். இது என்னங்க, இது நல்லா நமக்கு தெரியுது. முழுமையா சிபிஐங்கிற நிறுவனம் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அது தனியா ஒன்னும் இயங்கல, இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. மோடி அவர்களுடைய தலைமையின் கீழே தான் இருக்கு. அவங்க என்ன மாதிரி இவங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கறாங்களோ செய்வாங்க. அதுக்குள்ள லீகலா போய் குற்றவாளின்னு புரூவுக்கு வந்துச்சுன்னா அதுல எங்களுக்கு ஆட்சேபனே இல்லை. இது சும்மா அரசியல் ரீதியா பழி வாங்குறதுக்கு நினைக்கிறத எப்படி நம்ம ஏத்துக்கிறது? ஏத்துக்கவே முடியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதனிடையே காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க பாஜக முயற்சிப்பதாகவும் அதன் ஒரு கட்டமாக தான் சிதம்பரம் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் மீது சிபிஐ சோதனையை பாஜக அரசு தூண்டிவிடுவதாகவும் காங்கிரஸ் நிர்வாகி பீட்டர் அல்போன்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார். அமைச்சர் என்கிற முறையிலே மட்டும்தான் அவர் அனுமதித்திருக்க முடியுமே ஒழிய இதை போன்ற சோதனைகள் அவரை கொச்சைப்படுத்துவதற்காகத்தான் நடக்கிறது என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், கருதுகிறோம். எனவே இந்தியா முழுவதும் காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. அதனுடைய ஒரு கட்டமாகவே இந்த சோதனை நடந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தாலும் வரவேற்கிறோம் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ப. சிதம்பரம் செய்த தவறுகளுக்காகவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். தாங்கள் பேச்சுவார்த்தை உடனடியாக துவக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தப்பு பண்ணவங்க தமிழ்நாட்டு மக்களை, இந்திய மக்களை பழி வாங்கி இருக்கிறாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏற்படும் போது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதுல என்ன விசேஷம் இருக்கு? ஒரு தெளிவா எதுவும் சொல்லுங்க. ஏற்கனவே இது சம்பந்தமா நாம பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். அரசியலுக்கு வந்தால் வரவேற்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தாலும் வரவேற்கின்றோம். அது அவருடைய முடிவு. போக்குவரத்து ஊழியர்களுடன் நாளை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடப்படும் என அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு போன்றவற்றை போக்குவரத்து ஊழியர்களுக்கு வழங்காமல் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் போக்குவரத்து சங்கங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போக்குவரத்து ஊழியர்களுடன் நாளை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என எம்.ஆர். விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். இதன் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்தால் போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்த முடிவிற்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக தமிழக அரசு 6 கட்டங்களாக போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 750 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வழங்குவதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் 500 கோடி ரூபாய் வழங்குவதாகவும் ஒப்புதல் அளித்தனர். ஆனால் இவற்றை ஏற்காத போக்குவரத்து சங்கங்கள் கடும் அதிருப்தி அடைந்ததை அடுத்து 7000 கோடி ரூபாய்க்கு பதிலாக வெறும் 1500 கோடி ரூபாய் மட்டுமே வழங்க ஒப்புதல் அளித்திருப்பது அவர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து திட்டமிட்டபடி போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சென்னை உட்பட தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அடுத்து பேருந்துகள் இயக்கப்படாத அலுவலகத்திற்கு செல்பவர்கள், வெளியூரிலிருந்து சென்னைக்கு வருபவர்கள், கடைவீதிக்கு செல்பவர்கள் என பலரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். திருமல்வாயிலிருந்து வரோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். வெயிலில் குழந்தைங்களை விட்டுக்கின்னு எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? இது மாதிரி அப்பப்போ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? வேலைக்கு போகிறவங்களாம், டெய்லி வேலைக்கு போகிறவங்களாம் எப்படி படிப்பாங்க சொல்லுங்கள்? இப்போ நாங்கள் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு கடைக்கு வந்தோம், திரும்பி போக முடியல. என்ன பண்ணுறது? 2 மணி நேரம் கடைக்கு போயிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக நாங்கள் எதனா சாப்பிட்றதுக்கு கூட எங்கள் கையில் காசு இருந்தால் சாப்பிட்லாம். ஏதோ இருக்கிறத வச்சு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு 3 மணி நேரமாக அப்படியே சுற்றி வந்தால் பஸ் இல்லைன்னா நாங்கள் எப்படி வீடு போய் சேர்றது? இதனிடையே பேருந்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் இன்று தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பயணிகளின் மனநிலை என்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். பாண்டிச்சேரிக்கு பஸ் இருக்கு, பார்த்துட்டு இப்போ தான் கிளம்புவோம். நாங்கள் ரெகுலராக வரவங்கள எப்பயாவது
எங்கேயாவது ஊருக்கு போகும்போது வரோம். வெளியூருக்கு வரோம் சார். வெளியூருக்கு கோயம்பேடு வரதுக்கு குறைஞ்சது 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வந்துட்டு இப்போ இன்னும் பாண்டிச்சேரிக்கு போகிறோம், ஒரு டெத்துக்காக போகிறோம். அதுக்கு வண்டி கிடைக்குமா என்னன்னு தெரியல. பாண்டிச்சேரி வண்டிலாம் பார்க்கணும் வேண்டியது தான். பஸ்ஸு ஓடல, அவஸ்தையாக தான் இருக்குது. நைட்லேருந்து நிற்கிறோம், எந்த பஸ்ஸும் ஓடல. தனியார் பஸ் வச்சு ஓட்டுறோன்றாங்க, ஆனால் அதுவும் எதுவும் வரல. கஷ்டமாக தான் இருக்குது. வசதி எதுவுமே இல்லை. 10%ன்றாங்க, 10% கூட வரல. இப்போ அந்த தனியார் ஏதோ 1-2 ஓட்டுறாங்க, அவ்வளோதான். மீது எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு. 3 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர்றேன். இப்போ நாளான்னைக்கு அவனுக்கு எக்ஸாமு. இப்போ அவன் ரிட்டர்ன் வரதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வேமே இல்லை. நான் பஸ் புக் பண்ணி ஆல்ரெடி 1 வீக் ஆச்சு. இப்போ ப்ரைவேட் பஸ் புக் பண்ணால் ப்ரைவேட் பஸ் எல்லாமே புக்கில் இருக்குது. சரி, எஸ்சிடிசி பஸ்னால் ஒரு எஸ்சிடிசி பஸ் கூட இல்லை. இங்கே கோயம்பேடு பஸ்ஸில் வந்து பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து பல 2 நாளாக ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஒரு ஸ்ட்ரைக் வந்து நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஆப்ரேட் பண்ணுறாங்க நம்ம கவர்மெண்ட்டு. பட் இருந்தாலும் இது வந்து நிலைச்சி நீடிச்சுன்னா பெரிய பிரச்சனையாக உருவாகும். தயவுசெய்து அடுத்த நம்ம மினிஸ்டரில் இறங்கி இதை வந்து தயவுசெய்து இந்த ஸ்ட்ரைக்கை ஸ்டாப் பண்ணணும். தமிழகம் முழுவதும் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் உடுமலை பேருந்து பணிமனையில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அரசு போக்குவரத்து கழகம் பணிமனையில் அரசு அதிகாரிகளுடன் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது இயக்கப்படும் மற்றும் இயக்கப்படாத பேருந்துகளின் விவரங்களையும் தினக்கூலி அடிப்படையில் ஓட்டுநர்கள் நியமிப்பது குறித்தும் அவர் கலந்தாய்வு செய்தார். பின்னர் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர் ஆலோசனை நடத்தி மாற்று ஓட்டுநர்களுக்கு ஏற்பாடு செய்யுமாறு வலியுறுத்தினார். மேலும் அரசு பேருந்துகளை இயக்கும் போது தடுப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி உரையுடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலத்திற்கான சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு சட்டசபைக்கு வருகை வைத்திலிங்கம் மற்றும் துணை சபாநாயகன் சிவக்கொழுந்து ஆகியோர் பூக்கொந்து கொடுத்து வரவேற்றனர். இதையடுத்து கிரண்பேடி உரையுடன் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. ஆளுநர் கிரண்பேடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் எழுந்து அமளியில் ஈடுபட்டனர். அமளியின் போது மலிவு விளம்பரம் தேடுவதாகவும் மக்கள் பிரதிநிதிகளை அவமதிப்பதாகவும் கூறி கிரண்பேடியை அதிமுகவினர் முற்றுகையிட்டனர். மேலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலிருந்து ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரான நாராயணசாமி மத்திய அரசை வாழ்த்தி பேசுவது நல்ல செயலல்ல என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் அரசு மற்றும் துணைநிலை ஆளுநரை கண்டித்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருந்து வெளிநடப்பு செய்ததாக தெரிவித்தார். என்பது ஒரு முதலமைச்சர் பதவி வைக்கின்ற நாராயணசாமிக்கு அழகான செயல் அல்ல. எனவே இரட்டை வேடம் போடுகின்ற இந்த காங்கிரஸ் அரசை கண்டித்தும் மக்கள் பிரதிநிதிகளை அவமதிக்கக்கூடிய விதத்தில் செயல்படுகின்ற இந்த துணைநிலை ஆளுநரை கண்டித்தும் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் 4 சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன்.